மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டு பட்டாசு பிரச்சினைக்கு உரிய தீர்வு காண வேண்டும் என்று அன்புமணி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே துரைசாமிபுரத்தில் உரிமை மீட்க தலைமுறை காக்க நடைபயணத்தின் ஒரு பகுதியாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பட்டாசு தொழிலாளர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது சரவெடி, பேரியம் நைட்ரேட் தடையால் போதிய வேலைவாய்ப்பு இல்லை என்றும் பல ஆண்டுகளாக போனஸ் உயர்த்தப்படாமல் உள்ளதாக பட்டாசு தொழிலாளர்கள் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பட்டாசு தொழிலாளர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவர்களது நிலையை பார்க்கும்போது வருத்தமாக உள்ளது என்றார். இல்லாத பட்டாசு தொழிலை உருவாக்க வேண்டும் என்றும் ஆளும் கட்சியாக எந்த கட்சி இருந்தாலும் பட்டாசு தொழிலை கண்டுகொள்வதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பட்டாசு தொழிற்சாலை என்பது சிவகாசிக்கு பெயர் போனது. இந்தியாவிலே 95 விழுக்காடு பட்டாசு சிவகாசியிலே, இந்த பகுதியிலே, இந்த மாவட்டத்தில் தான் தயார் செய்யப்படுகிறது. ஆனால் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் 2018 அக்டோபர் மாதத்திலே ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். பசுமை பட்டாசை இனி வரும் காலத்திலே பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு. இன்று வரை பசுமை பட்டாசு என்றால் என்னவென்று யாருக்குமே தெரியாது. அரசு அதிகாரிகளுக்கும் அவங்களுக்கும் தெரியல, நிபுணர்களுக்கும் தெரியல, விஞ்ஞானிகளுக்கும் தெரியல. அங்க தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும். பாதுகாப்புனா இந்த வெடிக்கிறது, இந்த விபத்துக்குள்ள மட்டும் பாதுகாப்பு இல்லை. ஏன்னா அவங்க இந்த பவுடர் சுவாசிக்கிறாங்க, கையெல்லாம் காப்பு பிடிச்சி போயிடுச்சு. ஆனா அவங்களுக்கு கூலி பாத்தீங்கன்னா 320 ரூபாய் தான் தினம் கிடைக்குது. போனஸ் இல்ல. இதை நம்பிதான் இருக்கிறாங்க இந்த பகுதியில் 25 லட்சம் மக்கள்.